எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில சிறப்பான விஷயங்களையும் என் வீட்டில் இன்னைக்கு நான் செஞ்ச பூஜையை பற்றியும் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் நாளே வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சாமி ரூமையும் சுத்தப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து அதையும் கழுவி தொடச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு உகந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பூ மார்க்கெட் போய் அதையும் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னென்ன பூ வாங்கினேன்னா செவ்வரளி, செண்பகப்பூ, மறிக்கொழுந்து, ரோஜாப்பூ, அதுக்கப்புறம் வாசலில் கட்டுறதுக்கு மாவிலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேப்பிலையும் கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிங்கிறதுனால காலையில் நேரமே எழுந்திரிச்சு வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போடுறதுக்கு ஏற்கனவே பச்சரிசி ஊற வச்சுருந்ததுனால அதையும் அரைச்சி மாக்கோலம் போட்டாச்சு. வாசலில் தோரணம் கட்டுறதுக்காக மாவிலையெல்லாம் கோர்த்து ரெடி பண்ணிட்டேன். வேப்பிலையும் கட்டி எடுத்து வச்சுருந்தேன். இப்போது இந்த மாவிலை தோரணம் அதுக்கப்புறம் வேப்பிலை இதெல்லாம் வாசலில் ஏன் கட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த பருவமழை காலங்கிறதுனால இந்த டைமில் அதிகமாக நோய் தொற்றெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்களெல்லாம் அது ரொம்ப பாதிக்குங்கிறதுனால அந்த காலத்தில் வீட்டு வாசலில் வேப்பிலை கட்டுறதை பழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த மாவிலை, வேப்பிலை, துளசி இது எல்லாத்தையும் வாசலில் கட்டுறதால ஒரு கிருமி நாசினியாகவும் காற்றை சுத்தப்படுத்துகிற தன்மை அதுக்கு இருக்கிறதால தான் நம்ம வாசலில் இதை அலங்கார தோரணமாக நம்ம கட்டுறோம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பருவமழை காலமாக இருக்கிறதுனால விவசாயிகள் நெல் பயிரிடுற காலமும் இதுவாக தான் இருக்குது. மழை நீர் நிறைய கிடைக்கிறதுனால விளைச்சலும் அதிகமாக இருக்கும். இப்போ விதைக்கிற பயிர் தான் தை மாதத்தில் அறுவடை செய்வாங்க. இந்த ஆடி மாதத்தில் இருந்தே தை மாதம் வரைக்கும் ரொம்ப விசேஷ காலமாக தான் இருக்கும். அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, அதுக்கப்புறம் கொலு வைப்பாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி, கார்த்திகை தீபம், அப்படி பொங்கல் வரைக்கும் விசேஷமான காலமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தை பற்றின ஒரு சின்ன கதையை என் சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். முன்பொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற மக்கள்களுக்கு அதிக நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அதிகமாக வறுமையும் அவங்களுக்கு இருந்துச்சாமா. அப்போ அந்த ஊரில் ஒரு துர்க்கை அம்மனை வழிபடுற ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தாராமா. அவரோட பக்திக்கு மயங்கின அந்த கடவுள் அவங்க முன்னாடி காட்சி தந்தாங்களாமா. அப்போ அவர் கேட்டிருக்காரு, ஏன் எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி அம்மன் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது துர்க்கை அம்மன் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் என்னை மனசார உங்கள் மக்கள்கிட்ட வேண்டிக்க சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை என் முன்னாடி வைக்க சொல்லிவிட்டு அவங்கள மனசார வேண்டிக்க சொல்லுங்கள், அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாமா. அந்த சாமி சொன்ன விஷயத்த அவர் ஊர் மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி வந்ததால் அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்க ஊரே சுபிக்ஷமாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு கதையை. என்னுடைய அம்மா வீட்டில் கூட சின்ன வயசுலேருந்தே இந்த பூஜையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வருவாங்க. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நானும் இந்த பூஜையெல்லாம் செஞ்சு பழகிக்கிட்டேன். இப்போ என் வீட்லேயும் இந்த பூஜையை வருஷம் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் என் பொண்ணும் சேர்ந்துட்டு பூக்களால் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு 108 போற்றி சில பாடல்களாக பாடிட்டு இந்த பூஜையை சிறப்பாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்தாச்சு. இந்த ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் நான் செஞ்ச பூஜையும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.